இந்த வீடியோவில் CPU அசம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 CPU பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணிக்கிறோம். ஒரே ஆஃபீஸ் யூசேஜுக்கு தான். ஆஃபீஸ் யூசேஜ்னா 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். டைப்பிங் ஒர்க்கு, ப்ரௌசிங் ஒர்க்கு அதை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் பேசிக் யூசேஜ் தான். ஓகேங்களா? ரொம்ப எடிட்டிங் ஒர்க்கோ இல்லை ரொம்ப கேமிங் ஒர்க்கோ அதெல்லாம் எதுவும் இல்லை. பேசிக் யூசேஜ் அதேமாரி கம்மியான அமௌண்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான CPU தான் இது. இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா ப்ராசரை பொறுத்த வரைக்கும் i5 3rd ஜென்ரேஷன் போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசரை போட்டிருக்கிறோம். ரேமை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம் DDR3 போட்டிருக்கிறோம். மதர் போர்டு Zephyronics-ஓட 61 மதர் போர்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? இது வந்து இன்னொருத்தர் கேட்பார், அவருக்கு இந்த கான்ஃபிகரேஷன் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஜிகாபைட் மதர் போர்டு மாதிரி கேட்பார். இல்லை அப்படின்னா SSD அதிகமாக கேட்பார். இல்லை இதை விட ப்ரைஸ் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார். இல்லை இதை விட ப்ரைஸ் அதிகமாக சொல்லுங்கன்னு கேட்பார். ஸோ இந்த அசம்பிள்கிட்ட பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கேற்ற கான்ஃபிகரேஷனில் நமக்கேற்ற பட்ஜெட்டில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த அசம்பிள் சிஸ்டத்தில் ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ப்ராப்ளமாக அதை வாங்கின உடனே வாரண்டியில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை வாரண்டி முடிஞ்ச ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அந்த பொருளை மட்டும் தூக்கி போட்டு அடுத்த பொருள் மாற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது 2 அட்வான்டேஜ் அசம்பிள்கிட்ட பொறுத்த வரைக்கும். இந்த கார்பரேட் மாடலுக்கும் இந்த அசம்பிள் சிபிக்கும் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த மதர் போர்டு Zephyronics மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 6 USB போர்ட் இருக்குது. PS2 போர்ட்டு ஒரு சில மதர் போர்டில் கொடுக்குறாங்க. இப்போ வருது எல்லாமே 6 USB போர்ட்டாக வருது. ஏன்னா 6 USB போர்ட்டு போட சொல்ல என்னென்னா அப்பு நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரு 2-4 தான் இருக்குன்னா நம்மளுக்கு USB போர்ட்டு வந்து பத்தாது. ஏன்னா கீபோர்டு, மவுஸு, பென்ட்ரைவு, அதுக்கடுத்து பிரிண்டர் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ மினிமம் ஒரு 6 USB போர்ட்டாவது இருக்கிறது. ஒரு மினிமம் பேசிக் சிஸ்டம் எடுத்தாலும் கூட அது 6 USB போர்ட் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று இதில் அட்வான்டேஜ் என்னென்னா NVMe ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு M.2 சப்போர்ட்டும் இருக்குது. ஃப்யூச்சரில் M.2 நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னால M.2 இதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் HDMI போர்ட்டு, VGA போர்ட்டு 2 போர்ட்டுமே அவைலபிள். ஓகேங்களா? உங்கள் மானிட்டர் HDMI இருந்தாலும் HDMI கனெக்ட் பண்ணிடலாம், VGA இருந்தாலும் VGA கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 USB போர்ட்டு வந்துடும் நமக்கு. HDMI போர்ட்டும் வந்துடும், VGA போர்ட்டும் வந்துடும். M.2 ஸ்லாட்டு SSD பொறுத்த வரைக்கும், SATA பொறுத்த வரைக்கும் 4 SATA போர்ட் இருக்குது. ஸோ 4 SSD கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை 4 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாலும் சரி, இது இல்லாமல் ஒரு தனி M.2 ஸ்லாட்டு. கஸ்டமருக்கு முன்ன சொன்னது போலயே பார்த்தீங்கன்னா பேசிக் யூசேஜ் தான் உங்களுக்கு. டைப்பிங் ஒர்க்கு, ப்ரௌசிங் ஒர்க்கு, இந்த ஒர்க்குக்காக தான் இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா i5ல 3rd ஜென்ரேஷன் ப்ராசஸரும், ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேமும். ஏன்னா முன்னெல்லாம் ரேமை பொறுத்த வரைக்கும் 2GB தான் மினிமம் ஒரு 2GB போட்டால் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மினிமமே 4GB தான். அதேமாதிரி ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி முன்ன ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா டியூயல் கோர் போட்டாலே போதுமானது. இப்போலாம் மினிமமே i3 தான். மினிமம் i3க்கு மேலேயாவது எடுத்தாகணும், அந்தமாரி வந்துருச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி ஹார்ட் டிஸ்க்கும் அதே தான். முன்னெல்லாம் ஹார்ட் டிஸ்க் போட்டாலே போதுமானது. முன்ன இருந்த ஸ்பீடுக்கு, முன்ன இருந்த அப்ளிகேஷன்ஸுக்கு. இப்போலாம் SSD கம்பல்சரி. நான் தொட்ட உடனே எனக்கு ஆன் ஆகணும், நான் தொட்ட உடனே எனக்கு வேலை முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக SSD போட்டுருங்க. இல்லை எனக்கு விலை கம்மியில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க்கு போகவே போகாதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் SSD வந்து மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 128GB SSD, டேட்டாக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 500GB ஹார்ட் டிஸ்க்கு. உங்களுக்கு அமௌண்ட் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 2 SSD போட்டுக்கலாம். ஒரு 128GB OSக்காக போட்டு ஒரு 256 ஒரு 512 பார்த்தீங்கன்னா டேட்டாக்காக போடலாம். அப்படி போட சொல்லி என்னென்னா அந்த இன்னமும் ஸோ இதுவே ஓகே பெஸ்ட்டு தான். ஏன்னா டேட்டாக்காக தான் ஹார்ட் டிஸ்க் போடுறோம், OS வந்து SSDயில் தான் இருக்குது. இன்னும் அந்த காம்பினேஷன் வர சொல்ல வேறு லெவல் ஸ்பீடாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு 1TB ஒரு 512 ஒரே ஒரு SSD வாங்கிட்டு அதிலேயே OS போட்டு அதிலேயே டேட்டா வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அப்படியும் பண்ணலாம். இவங்க பட்ஜெட் ஓரியன்ட் பேசிக் சிஸ்டமே இருந்தால் போதும் அப்படின்றதுனால ஒரு 128GB SSDயும் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 500GB ஹார்ட் டிஸ்க்கும் போட்டுருக்குறோம். ஓகேங்களா? CPU மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. மானிட்டரும் ஆல்ரெடி இருக்குது. மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் தான். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 CPU இது 2 CPU இதோட கேபினெட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் கேபினெட் தான். இப்போ வரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாகவே வந்துருச்சு, ரொம்ப சின்னதாகவும் வந்துருச்சு கேபினெட்டை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் முன்னே இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேபினெட்டாக வரும். இப்போ வரதும் எல்லாம் இப்படி தான் வருது. எல்லோரும் லைக் பண்ணுறதும் அப்படி தான் லைக் பண்ணுறாங்க. சின்ன CPU இருந்தால் போதும், இடம் அதிகமாக பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்தமாரி CPU அசம்பிள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. கேஷ் ஆன் டெலிவரியோட பண்ணிகிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தில். ஸோ அட்வான்ஸ் என்னமோ அட்வான்ஸ் பே பண்ணிங்க அப்படின்ற விஷயத்தில் பேலன்ஸ் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணப்போ நீங்கள் அமௌண்ட் கொடுத்தாலே போதுமானது. ஸோ தேவைப்படுறங்க CPU அசம்பிள், CPU சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப்பில் சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ், பிரிண்டரில் சேல்ஸு, சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சசரிஸ் 1 hour வித்தின் 1 hour பண்ணிட்டு இருக்கிறோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் சேல்ஸ் மட்டும். அக்சசரிஸ் தேவைப்படுறவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை CPU அசம்பிள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த CPU அசம்பிளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பட்ஜெட் சொல்கிறீங்க, உங்கள் நீடு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். ஸோ உங்கள் ஸ்பீடுக்கு இந்த பேசிக்காக சொன்னது எல்லாமே பேசிக் சிஸ்டம் தான். ஸோ இது ஒரு கேபினெட்டு, இந்த மாடல் பாருங்கள் கேபினெட்டு. ஸோ 2 மாடலாக உங்களுக்கு நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.